அம்மா இன்னும் வரல. நம்ம தான் ஃபர்ஸ்ட். உள்ள போ. ஏய் கல்றா. வாடா. பட்டாம்பூச்சி. Welcome to Alpha, the city of 1,000 planets. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சில அடிப்படையான விஷயங்கள் இருந்து போலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களை நான் சொல்கிறேன். இந்த வரேன். இளங்கோ வரேன். கதவை திறடா. என்னாச்சு? ஏய் இரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டாங்களா? தூங்கிட்டாங்களா? இளங்கோ என்னை ஏன் தள்ளி விட்டடா? அவரன் என் பசங்க பேசணும். ஒரே ஒரு பெக்கு தான், கொய்யாப்பழம் ஃப்ளேவர். சும்மா ஜில்லுன்னு இருந்துச்சு. சோஷியல் ட்ரிங்க்ஸ் நினச்சதெல்லாம் நடக்கிற மகிழ்ச்சி நான் சொல்ல தோணல. இல்லைங்க, ஐம் சாரி. அம்மா எனக்கு அப்பா கூட 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது அம்மாவும் பார்ட்டியில் சாப்பிட்டாங்களாம். நீ தூங்கு. வா அது கேட்குறாள். வா ஜெசி. ஏய் இளங்கோ, யூ ஆர் மை மேன். சரி. ஐ லவ் யூ. உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் நான் அவ்வளோ உழைக்கிறேன். ஜெர்மன் ப்ராஜெக்டில் நான் இருக்கேன். 2 years. ஈஸ்வரில் வீடு, BMW காரு. ஜெஸி மேக்ஸ் ஹர் ஓன் வேர்ல்ட். அம்மாவுக்கு என்னாச்சுப்பான்னு கேட்டாங்க. தலைவலின்னு சொன்னேன். இப்போல்லாம் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியல ஜெஸி. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நீ பார்க்குற வேலை உனக்குள்ளே இருந்த அழகான பொண்ணை கொன்னுருச்சு. நீ நிறைய மாறிட்ட. நான் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? நீ மகிழ்ச்சியாக இருக்கியா? ஏன் கேட்குற? அப்போல்லாம் எனக்கு 12,000 ரூபா சம்பளம். நீ வேலைக்கு போகல. வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற. பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர? நீ சம்பாதிச்ச 12,000 தான் நான் படித்து வேலைக்கு போய் இப்போ 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? தப்பாக புரிஞ்சுக்கிறாத. நம்ம 2 பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இவ்வளோ சவுண்டு? அப்போ நான் கத்துறேன்னு சொல்றியா? குற்ற உணர்ச்சியில் சத்தம் போடுற. சரி விடு, எதுவும் பேச வேண்டாம். அப்போ நீ பொறுமைசாலி, நான் சண்டைக்காரி, அப்படிதானே? அது என்ன, எப்ப பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்ற? நம்ம பார்க்குற வேலைக்காக நம்ம கேரக்டரை பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் மாறுறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்லை. சோஷியல் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ கன்சர்வேட்டிவ். வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்துல ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கிற. ஐ நோ மை லிமிட்ஸ். கீப் யுவர் லிமிட்ஸ். அட்வைஸ் பண்ணி என்ன கொன்னுறாத. ஹலோ, யாரு? ஹலோ மேடம். ஹலோ
ஹலோ மேடம் மேடம் வெளியே போங்க மேடம் ப்ளீஸ். சும்மாரியா ஹலோ நீங்க வெளியே போங்க. நீங்க ஏன் உள்ள வந்து ஹலோ இங்க போறோம். யோ யாரே உள்ள யோ உள்ள யாரியா கதவு திறங்கல்ல யோ சார். வாயா சார் ஃபேமிலி சார். யோ ஏட்டு உள்ள போய் அவளை தட்டி தூக்கிட்டு வாயா தூங்குற மாதிரி ஆக்ட் ஃபேமிலி சார். வர்றவன் பூரா ஏன் சொல்றான் யோ வா வா வெளியில வாயா வண்டியில எடுத்து போ. சரியா? என்ன சார் ஃபேமிலியா? ஆமாம் சார். எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரி லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டு தங்கி இருக்கீங்க? ஏய் போ போ வண்டியில ஏத்து அவனை. யோ லாட்ஜ் ஒன்று போட போடி. எவ்வளவு தடவை சொன்னாலும் அவனுக்கு புரியுது. ஏய் என்னடா ஹலோ ஹாய் Hey, hi Jessie. Wake up. ஐ நோ யூ நாட்டி Hey, hi darling. So you made it. How's the party going? Oh, James, look who's here. hi Jessie, James. you look stunning. Okay, come let's drink. Your drink, sir. Hey, Bharat. Hey, ஆதிரா Cheer up, Vilango. Come on, have a drink. ஹாய் சார். சார் யார் தெரியும்ல? இவர் தான் ஜெஸி ஹஸ்பண்ட். Hi, Manoj. ஓ யா சார் போஸ்டிங் தெரியும்ல? சார். நான் ஒரு வேலையும் பார்க்கல. சும்மா தான் இருக்கேன். ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கீங்களா சார்? சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன மாதிரி வேலை இருக்கும்? சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறது, முறவாசல். சார் ஒரு சின்ன டவுட்டு. சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு நான் மல்லிகை வாங்கிட்டு போவேன். ஜெஸி உங்களுக்கு அப்படி என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க? ஹேண்ட்பேக். நான் ஊரா சார். உங்கள் டபுள் மீனிங்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர் கரட்டு மண். ஏர் பிடிக்கிறது வரப்பு வெட்டுறதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு. ஆனால் முரட்டு உடம்பு. நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே காலையில் கழியும் போது நல்லா கழியணுன்றதுக்காக. அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள். எப்போ நீங்களாம் எங்கள் ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாகி போச்சு. பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும். ரொம்ப கோவமாக இருக்கேன், ஆனால் அடக்கி வச்சுருக்கேன். உண்மையிலே பெரிய விஷயம் சார். இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் a kind of passion. ஆமா ஆமா, இட்ஸ் a kind of passion. இது டேஸ்ட் பண்றியா? அம்மா உன்னோட குட்டி சாப்பிடலையா? இங்க தான் எங்கயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எங்க? அங்கிள் இதுல எது ஹி எது ஷி? இரு பாப்பா, நானே கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள் நீங்க சொல்லுங்க நானே இருமா, நானே கூட்டிட்டு போறேன். அப்பா சூப்பரா ஐஸ்கிரீம் செய்வாரு. செம்ம டேஸ்டா இருக்கும். என்னடா? ஏய் ஆதி, என்னாச்சுமா? பேட் டச். யாரு? டேய் இதுக்குன்னு வருவீங்களாடா? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்துருக்கேன். நல்லா கண்ட இடத்துல கை வைப்ப நீ. குழந்தடா இளங்கோ, என்ன?
ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ என்னாச்சு? நம்ம பொண்ணுகிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆனதை தவிர ஒன்றும் நடக்கல. உனக்கு எங்க எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல. நடந்து போனா 4 பேர் இடிக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இது சரி அது தப்புன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற மாதிரிலாம் என்னால கோவப்பட முடியாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நிதானமா தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளோ உழைக்கணும். நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பண்ணதெல்லாம் சரிங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து பொம்பளைங்களோட பேசி பேசி உலகம் சுருங்கிடுச்சு. நீ ஒரு கன்சர்வேட்டிவான பொம்பளை மனநிலைக்கு அந்த இடத்துல உன்னை அரைஞ்சு பல்ல உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஜெசி? பொம்பளை அடிக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். பேசுவ பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உனக்கு வீட்டுல உட்காந்து சமைச்சு போட்டு தொண்டு ஊழியம் பண்றல, நீ பேசுவ. தொண்டு ஊழியமா? சிரிக்காத ஜெசி, சிரிக்காத. ஹலோ, ஏதோ நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுற. வீட்டு வாடகையில இருந்து மளிகை சாமான் வரைக்கும் ஏன் சம்பளம். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பெரிய வீடு, ஏசி ரூம். பெரிய வீடு, ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்ல ஜெசி. தூய்மையான அன்புலையும் எளிமையான வாழ்க்கையில இருந்து அது இருக்கு. தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ. ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. தப்பா பேசாத ஜெசி. ஒரு நல்ல கணவன் மனைவி சண்டையோட தூங்க கூடாது, சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ இயலாமன்னு நினைச்சுக்காத. இங்க பாரு இளங்கோ, என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குலாம் இழுக்காத. நீ 20 வருஷம் உட்கார்ந்து சம்பாதிக்கிறத நான் 2 வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன். என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தான் இருப்பாங்க. வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ. அப்படிலாம் என்னால வாழ முடியாது. காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்ப போ. வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பார். சோத்துக்கு சிங்கி அடிப்ப. முடியலனா திரும்ப வந்துரு, மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. இப்போ எங்கப்பா போறோம்? அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு பணம் தரணும், அவரை பார்க்க போறோம். கொஞ்சமா நிறையவா? 50,000. 50,000. இந்த காசை வச்சு நம்ம என்னப்பா பண்ணலாம்? நிறைய பண்ணலாம்டா. வீடை கண்டுபிடிக்கலாம், வேலையை கண்டுபிடிக்கலாம், செலவுக்கு வச்சுக்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம். சூப்பர்ப்பா. இந்த காசு நம்ம கிட்ட இருந்தா நம்ம கடவுளை ஜெயிச்சிரலாம். ஆமா, வீடு வேலை எல்லாம் கடவுள் தானே வச்சிருக்காரு. அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா கடவுளை அவுட் ஆக்கிடலாம். அச்சச்சோ, நீ எப்பவுமே கிஸ் கொடுத்தா எனக்கும் அகரனுக்கும் தானே கிஸ் கொடுப்ப. இப்ப பாவம்ல அகரன் முத்தத்தை மிஸ் பண்ணிட்டான். இதுல முத்த கொடு, இது அகரனுக்கு. இதோட நான் இன்னைக்கு
எங்கேயாச்சும் கூட்டு போயிடுவியம்மா? என்ன பண்றதுன்னே தெரியலடா. அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு அப்பா இல்லாம கஷ்டமா இருக்கு. குட்டு, ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஓவனில் சாண்ட்விச் இருக்கு. எடுத்து சூடு பண்ணி சாப்பிடு. கை சுட்டுக்காத, 5 minutes கழிச்சு சாப்பிடணும். ஓகேயா? அம்மாவுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு. முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? டிவி பார்க்குறதா இருந்தால் பாரு. பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸ் உடச்சிடக்கூடாது. டைம் ஆச்சு. சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும். பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கும். சேஃபாக இருக்கணும். அம்மா வந்துடுறேன். ஓகே? இங்கே பாரு, அம்மா யாரை நம்பியும் இல்லை. என் புள்ள, நீயும் யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. ஓகேயா? சரஸ்வதி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். சொல்லுமா. என் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா? பையனை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும். 2 பேர் தான். பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் இருக்காது. மாதம் 5,000 கொடுத்துரு. 15,000? ஆமாம். என்னம்மா நீ? காசு பணம்லாம் ஜாஸ்தின்னு பார்க்காதம்மா. ஒரு போய் திருட்டு இருக்காது. வச்சது வச்ச இடத்துல இருக்கும். ஒரு 12,000 கூட சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏம்மா, உன்னைய நம்பி 4 வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வரணும். வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு பாதியிலே என்னைய துரத்தி விட்டுறக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். மாப்பிள்ள, இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாப்பிள்ள. அங்கிள், 5000. அழகு குட்டி சொல்லி கொடுத்தே கூட்டு வந்திருப்ப போல இருக்கு. இந்த அது நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுற மாப்பிள்ள. என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது. உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு போ. மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிடுறேன். சரிடா. இப்போதைக்கு இதை வச்சுக்க மாப்பிள்ள. இதுவே கடைக்கு போகிறப்ப கமிஷன் அடிச்சதுதான். உள்ள வை. எல்லா பொண்ணுங்களுக்குமே கணவனை மன்னிக்கிற மனசு இருக்கு. ஏன்னா எப்போவுமே பழக்கப்பட்ட அடிமைகளை இழக்க விரும்ப மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய கூட்டு வந்து தப்புடா. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. உன் முன்னாடிக்கிட்ட போய் பேசி சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை பாரு. அதெல்லாம் சரி வராது. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நம்ம எத்தனை டாக்டர்கிட்ட கிளினிக்கில் மெடிக்கல் ஷாப்பில் போய் கை கட்டி நிற்கிறது இல்லை. அதே மாதிரி மனைவியும் ஒரு உயர் அதிகாரியாக நினச்சிக்கிட்டா. நானும் அப்படி தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். மாப்பிள்ள, மகத்துவமாக வாழ்கிறத விட மானத்தோடு வாழ்கிறது தான்டா முக்கியம். சரி, உன் மானத்தை வச்சு நீ என்ன சாதிச்ச? இந்த பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு ரோடு வரைய சுற்றிட்டு இருக்க. உன்னோட ஈகோவுக்கு அந்த பச்சை பிள்ளைய பலியாக்கிறாத. டேய் வாடா அதிவா. டேய் மாப்பிள்ள, மாப்பிள்ள நான் ப்ராக்டிக்கலாக சொன்ன. தூக்கம் வரலப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் தூரம் தான்டா. டேய், என்னைக்காவது அம்மா கிட்ட கொண்டு போய் விடுன்னு சொன்னா அந்த அவமானத்துல செத்து போயிடுவடா. ஒரு டேம் பீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. இங்க கடவுளோட காசுக்கு தான் மதிப்பு அதிகம். பா, ரொம்ப ஸ்மெல்லா இருக்குப்பா. வாமிட் வர மாதிரி இருக்குப்பா. இறங்கிடலாமா? எந்திரி.
ஓப்பன் டிக்கெட்டா மாறி ஏறிட்டீங்களா? அடுத்த ஸ்டேஷன் வரும், அங்கே இறங்கிக்கிங்க. ம். தம்பி டிக்கெட். மேடம் டிக்கெட் எடுங்க. அப் சார் பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் சார். அப்போ நீ பொட்டி மாதிரி ஏறல, திட்டம் போட்டு தான் ஏறி இருக்க. உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ பேசாத. முதல்ல 2 பேரும் ஃபைன் கட்டு. சார் நான் பாப்பாவுக்கு ஃபைன் கட்டிடுறேன் சார். நான் வெளியில ஓரமா இருந்துக்கிறேன் சார். நீங்க வாங்க சார், வெளியே வாங்க சார். முதல்ல சார் சார் பணத்தை வெளியே எடு. வாங்க சார். பணத்தை சத்தம் போடாதீங்க சார். சார் ப்ளீஸ் வாங்க சார். என்ன வயலன்ஸா பிஹேவ் பண்ற? எவ்வளோ சார் ஃபைன்? மொத்த காசு அடியா. சார் சார் ஏறினது சார் என்ன சார் ஏறி இது? சார் கணக்கு சார் வேற. மொத்தத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா நீ எப்படி சார்? நல்லவனா இருந்தா நானே சார் பாப்பாவுக்கு நான் ஃபைன் நல்லவனா கட்டிடுறேன் சார். ஃபைன் சார் சார் கட்டணும்னா சார் கட்டணும். அதான் சார் இருக்கு. என்ன விளையாடுற நீ? ஒரு டிக்கெட் வாங்கினா சார் ஒரு என்னுடைய டிக்கெட் ஃப்ரீ. சார் என்ன ப்ளீஸ் ஆடி சார். சார் தள்ளுறியா? சார் வேற பணம் இல்லை சார். சார் ஃபைன் மட்டும் எடுத்து சார். இல்லைங்க, நான் ஏங்க, பணம் சார் பணத்தை கொடுங்க சார். அவ்வளோதான் சார் இருக்கு. சார் என்னையா சார் அவர் என் பணத்தை பிடிங்கிட்டாரு சார். என் பணத்தை தான் சார் திருப்பி வாங்கினேன். அவராக தான் சார் தடுமாறி விழுந்துட்டார். நான் தள்ளி எல்லாம் விடல சார். சார் யோ ராத்திரிலேருந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரே கீழே விழுந்துட்டு உன்னை குத்து சொன்னாரோ? சார் பா ஐயா வந்து விசாரிப்பாரு, அவர்கிட்ட சொல்லிக்க. சார் பாப்பா பாவம் சார், தூங்கல சார். தூங்க வைக்க தான் சார் அங்கே போனேன். இல்லைன்னா போயிருக்கவே மாட்டேன் சார். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை சார். என்னமா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? பிடிச்ச இடத்துல ஃபோன் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். என்ன குமார், இதுகளை பார்க்கும் போதே தெரியும் நீ வருவேன்னு. என்ன ஏட்டியா இதே வேலையா போச்சு. மாசத்துக்கு ஒரு தடவை தான் பிடிப்பேன்னு சொன்னீங்க. இப்படி வார வாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே பாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா பேர் போட சொல்லிட்டாரு. குமார் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். அதெல்லாம் வழக்கம் போல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட்டு வந்துருக்கு. ஐயா தான் லைனில் இருக்கார். ஐயா டேபிள். சரிங்க. செல்வி நீ கூட்டிகிட்டு போ. எனக்கா மவுண்ட் ரோட்லையா? ஆமாம் செல்வி, உட்காருங்க போகலாம். இருங்கக்கா நான் போகிறேன். முன்னாடி போய் ஃப்ளைட்டை பிடிக்க போற. எல்லாரும் வீட்டுக்கு தானே போறோம். இவர் எப்படி? ஏட்டையா குழந்தை கூட உட்காந்துருக்காரு. என்ன கேஸ் அது? அதுவா டிடிஆரோட தகராறு. என்னப்பா அது? பச்சை குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. பார்த்தா பாவமா இல்லையா? எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிங்களா? வேண்டாம் குமார், இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தேவையில்லாமல் விளையாடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். பா இது போலீஸ் ஸ்டேஷனாப்பா? இங்கே ஏன் பண்ண வந்தோம்? அது நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா. நம்ம வந்து ஒரு சின்னம்மா அது இந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தோமா, அப்போ வந்து ப்ளீஸ் பா, நீ சொல்லாத. நாமே இங்கே வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன். இட்ஸ் a பார்ட் ஆஃப் த கேம். கடவுள் தான் நம்ம இங்கே வர வச்சிருக்காரு. தெரியல? அங்க பார். ஏய் ஒழுக்கமா உட்கார்ப்பா. இந்த உலகத்திலிருந்து யாரும் உயிரோடு தப்பிச் செல்ல முடியாது. ஹலோ போலாமா? வா செல்வி. அண்ணே அண்ணே யாரு? தங்க இடம் இல்லைன்னாங்க, அதான் ராவுத்தரை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? எந்த ஊரு? ராஜபாளையம் பக்கத்தில். நம்ம ஏரியா தான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ராவுத்தர்கிட்ட வீடு கேட்டு வரேன். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் புல்லட் இடம் கொடுப்பாரு. பிரச்சனை தங்குறதுக்கு இடம் இல்ல, அதான் நீங்க கொஞ்சம் உதவி போய் பண்ணுங்க. பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு அங்கேயே தேங்க்யூ சொல்லு. குடும்பத்தை பிரிஞ்சுட்டு வந்தவங்களாம் இங்கே இடம் இல்லை போ. இல்ல ராவுத்தரை, நம்பிக்கையா சொல்லி கூட்டிட்டு அட வரேன். நீ வேற சும்மா கடுப்பேத்தாது. போ சொல்லுமா அவனை. இது வேற. நீங்க கேளுங்க சார். குனிங்க குனிங்கன்றல தாத்தா, குனிங்கன்னு சொல்றேன்ல. இந்த வீட்டை நீங்க தான் ஒழிச்சு வச்சிருந்தீங்களா? வீடா? நாங்க வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? சீக்கிரம் கொடுத்துருக்கலாம்ல. கேம் தானே. என்ன கேமா? நீ சொல்றது ஒன்றும் விளங்கலே கண்ணு. ஆமா, உங்க வீடு, எங்க அப்பாவுடைய வேலை, எங்க பணம் எல்லாம் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு அப்பா சொன்னாரு. அப்பா பாவம்ல. ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்களா? செல்வி அவனை கூப்பிடுமா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வாங்கண்ணா. சார் நான் தான் சொன்னனே சார், அவருக்கு நல்லது பண்ணலன்னா தூக்கம் வராது. நீங்க தான் நம்பல. சொல்ல எல்லாருக்கும் வாடகை 2000 ரூபாய்.
உனக்கு 1500. 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்துடும், புரியுதா? சரிங்க. உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜெஸ்ஸி. ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன், ஃபண்ட்ஸ் இல்லாமல் போச்சு. கார்டு டியூ, கிரெடிட் கார்டு, ஹோம் லோன் எல்லாம் ஒரே டைமில் வந்துடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஜேம்ஸ் கிட்ட கூட ஸ்மூத்தான ரேப்பும் இல்லை. ஜேம்ஸ் கூட என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு ஜேம்ஸ் கேட்குறான். அவன்கிட்ட அடிப்பணிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் என்னோட ஆடம்பரத்துக்கு காரணம். டேக் ஹோம் $75,000 திமிரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கிடைக்குமா? ஷியோர் மேம். தேங்க்ஸ். கார்ப்பரேட் காசு நம்மளை ஜெயிக்க பார்க்குது, நம்ம காசு ஜெயிக்க பார்க்குறோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை எவ்வளோ? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 1 lakh தர முடியுமா? கம் ஆன். ஹே லுக் ஜெஸி, ஏற்கனவே நான் உனக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ப்ளீஸ் ஜெஸி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். என்கிட்டயே கேஷ் இல்லையே, நான் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ கார்டில் கேஷ் எடுத்து கொடுத்தேன்னா நான் கட்டிடுவேன். நான் பாலான்னு ஒருத்தர் வர சொல்கிறேன். அவர் இங்கேயே வந்து கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுவார். ப்ளீஸ் ஜெசிகா. ஓகே. டிசம்பர்லயே நீங்க முடிச்சு கொடுக்காது உங்க தப்பு. இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டுருக்கீங்க. பாருங்க சார், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்கிட்ட பேசுறது. Thank you. தொழிலே அந்த நேர்மை இருக்கணும். Thank you. Okay, bye. Yeah, bye. Thank you, Jessie. Thank you so much. Okay. பனி பெய்யுது. சிட் இன்சைட் அகரன். உள்ள போ. ஏய், Yeah, சாமி, let's go. உள்ள உட்கார். ஹலோ, அளவலன்னு பேசிட்டு இருக்காங்க. சொன்ன வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. அப்பா, இந்த 2 விரல்ல ஒன்று தொடு. எதுக்குமா? உன் வேலையை ஒழிச்சு வச்சிருக்க ஆள் இங்க இருக்காரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். தொடுப்பா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நீ போப்பா. வணக்கம் ஐயா. கல்யாணமா? எல்லாருக்கும் உள்ளது எல்லோருக்கும். யார் தம்பி? வேலை ஏதாவது கிடைக்குமா? எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். வேலை எதுவும் இல்லை. உனக்கு எந்த ஊர்? சேத்தூர். சேத்தூரா? வா. மாப்பிள்ளை சொந்தத்துலையா? ஆமாங்க, தங்கச்சி பையன் தாங்க. அது என்ன பண்ண சார்? சாரி சார். எங்க அப்பா வேலைய கடவுள் உங்ககிட்ட கொடுக்கலையா? கடவுளா? ஆமா, கடவுளும் நாங்களும் ஒரு கேம் ஆடுறோம். கடவுள் எங்க அப்பா வேலையை யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க. அது நீங்களா இல்லையா? ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது நானா இல்லையான்னு சொல்கிறேன். தம்பி போய் அங்கே வெயிட் பண்ணுப்பா. சரிங்க சார். இப்படி கேட்கணும். பெரிய மனுஷங்க சட்டையெல்லாம் பிடிக்க கூடாதுடா. ஃபோன் வருதுப்பா. ஹை, அம்மா பேசுறாங்க. பேசுப்பா. ஹலோ அப்பா, நான் அகரம் பேசுறேன்ப்பா. ஏ அகரா. அப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ என்னடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ நீ எங்க இருக்க? அப்பா ப்ளீஸ்ப்பா, வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. கல்யாணத்துக்கு நான் வர முடியுமான்னு தெரியல. இந்தா. அது அப்பா இங்க ஒரு சின்ன வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. அகரா. ஏய் அப்பா, அகரன் என்னப்பா சொன்னா? வெளியில் ஒருத்தர் குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு பாரு. அவரை வர சொல்லு. வர சார். சொல்லமாடா. சொல்லமாடி. நீதான் ஃபோன் பண்ணியா? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். அப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்பா கீழே தான் இருக்காரு. ஐ, ஏய் ஆதிக்குட்டி, எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு. உங்க அப்பா எங்க? அப்பா மேல வரமாட்டேன்னாரு. அகரன் கீழே போயிருக்கான். சரி, நீ வா. ஏய் அகரா, அப்புறம் இருக்க. அப்பா, அப்பா தெரியா?
எங்கடி தங்கியிருக்கீங்க? பழைய வீட்லயா? இல்லம்மா, புது வீடு. கேம்ல ஜெயிச்சிருக்கோம். புல்லட் ராவுத்தர் தாத்தா வீடு. இங்க நிறைய வீடு இருக்கு, ஆளே இல்ல. அங்க நிறைய பேர் இருக்கும், ஒரே ஒரு வீடு தான். புல்லட் தாத்தா ரொம்ப நல்லவர், சாக்லேட்லாம் வாங்கி தருவாரு. ஏக்கடா திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. ஏன்ப்பா என்னை மட்டும் விட்டுட்டு போனேன்? நான் உன்னை விட்டுக்கலாம் போலடா. இந்தா நீ ஃபோன் பண்ணணும்னு அப்பா வந்துட்டல. இல்ல, உனக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தானே அதிரா மட்டும் கூட்டிட்டு போனேன். இல்லடா ஆகரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்பாவுக்கு இப்போ தான் வீடு கிடச்சிருக்கு, அப்புறம் வேலை கிடச்சிரும், நிறைய பணம் வந்துடும். வந்த உடனே அப்பா உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன். ம், சீக்கிரமாப்பா, எனக்கு கதை சொல்ல கூட ஆள் இல்லப்பா. வேலைக்காவது போறாரா இல்லையா? இன்னைக்கு செகண்ட் கேம்ல ஜெயிச்சு வேலைக்கு போயிருப்பாரு, அதுக்குள்ள அகர ஃபோன் பண்ணிட்டான். கடவுள் ஜெயிச்சிட்டார். என்னடி உளற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, விளையாண்டு பார்த்தாதான் புரியும். ஆமா, காலைல என்ன சாப்பிட்டீங்க? சாண்ட்விச். சாண்ட்விச்சா? ஆமா. டா வீட்டில் சமைக்கிறதே இல்லையாடா? சமைக்கிறதா? அது இருக்கு, அதான் ட்ரிங் ட்ரிங் டெக்னாலஜி இருக்கு. ட்ரிங் ட்ரிங் ஹலோ 2 பீட்சா, ட்ரிங் ட்ரிங் ஹலோ ஒரு பார்பிக்யூ, எல்லாமே ஒரே டேல கிடைக்கும். டோர் டெலிவரி லைஃப். உனக்கு ஒரு பிஸா ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாமா, அப்பா சமைச்சு கொடுத்தார், கருவாட்டு குழம்பு. இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு, இதுதான் ஹெல்தி. ஆதி, ஆதிரா, இதோ வரப்பா. அம்மா வரமா, பாய். பக்கத்துல தான் இருக்கேன் அப்பா. அப்பா அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன். சரிப்பா. பாய்டா. பாய் ஆதிரா. வர முருகா. பாய் சொல்லமா. வரா, நீ வீட்டுக்கு போ. பாய்ப்பா. அம்மா என்ன சொன்னாங்க? இங்கே இருன்னு சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா, அகர்னியும் நம்ம கேம்ல சேர்த்துக்கலாம்ப்பா. யாரு? நிஷா மேடம். ஒரு நிமிஷம். ஹாய், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாத்தி எவ்வளவு நாளாச்சு. ஏய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. என்னோட கார் தான், பிராண்ட் நியூயா. நல்லா இருக்கு. வாங்களே, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே. இல்ல பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கீங்களா, அது போதும். ப்ளீஸ் வாங்க, சும்மா வாங்க. சரி. வாடா, போயிட்டு வரலாம். உட்காருங்க. வா. என்ன ஆச்சு இளங்கோ? நல்லா தானே இருந்தீங்க? சின்ன சின்ன சண்டைகள், அவ்வளோதான். ஒரு நாள் வெளியே போய் வாழ்ந்து பாரு, முடியலன்னா வான்னு சொன்னான். தோற்று போகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க, அதான் வாழ்க்கையை துரத்திட்டு இருக்கேன். முடிச்சிட்டியா? சரிங்க, நான் கிளம்புறேன். வரேன். இளங்கோ, காசு எடுத்துட்டு போ. எதுக்கு இவ்வளோ பணம்? இதெல்லாம் உன் பணம் தான். முதல்ல 100 ரூபாய்க்கு விளையாடணுமா, அப்புறம் நிஷா தான் 500 ரூபாய்க்கு விளையாட சொன்னா, அப்புறம் விட்ட காசை பிடிக்கணுங்கிறதுக்காக வதனா 2000 ரூபாய்க்கு விளையாடினா. எல்லா விளையாட்டுலையும் நீ தான் ஜெயிச்ச. வேணாம் மாமி, உங்க அன்புக்கு நன்றி. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உழைச்சி சம்பாதிச்சு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன். அது முடியலன்னா என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவேன். அவ புரிஞ்சுக்குவா. வரேன் மாமி, வரேங்க. ஜெயம் சார் இருக்காரா? இல்ல, வெளியில போயிருக்காரு. நீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லியிருக்கார். உள்ளவா வாங்க. உன் பேர் பெல்லிட்ட தானே? வீடு நல்லா இருக்க. உட்காருமா. இல்ல பரவாயில்ல, நீங்க? அட உட்காரு. பெல்லிட்ட,
ஹாரிசன் ஹைட்ஸில் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 8 மாதம் ஹோம் லோன் பாக்கி இருக்கு. ஒரு BMW வாங்கியிருக்கேன். 2 கிரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்கு. கடன் வாங்கினா போதாதம்மா, அதை சரியாக கட்டணும். நீங்கள் யார்? உங்ககிட்ட காசு வசூல் பண்ணுற பொறுப்பை பேங்க் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. இல்லை, நான் அதை பேங்க்கில் கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் கிளம்புங்க. அடோ உட்காருமா. பேசிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிறேன். போகிற வார இடத்துல பொம்பளை புள்ள இருக்கு, வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்காது. ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறை பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்துல இருக்கணும். அப்படி ஒரு மிரட்டணும். அடிதடியெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாருமே பாவம், மிடில் கிளாஸ். மானத்துக்கு அஞ்சன கவரியமான் ஜாதி. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி விடு. நான் கடன் தானே வாங்கினேன். கடன் வாங்கினேன். Pelita, please. அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல ஜெசி. அழாத, முதல்ல தண்ணி குடி ப்ளீஸ், அப்புறம் பேசிக்கலாம். குடி. ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. சொல்லுங்க ஜேம்ஸ். ஜெசிகா, வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு? வெளிட்டா எங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சரி, ஓகே. என்னாச்சு ஜேம்ஸ்? வெளிட்டா எங்க? பெலிட்டா, பெலிட்டா, பெலிட்டா. தண்ணி குடி. நீ வேற தனியாக இருக்க. யூ நோ சம்திங்? டிப்ரெஷன் இஸ் த வர்ஸ்ட் எனிமி. பெலிட்டா என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. அது தவிப்பா, பயமா, என்னன்னு எனக்கு புரியல. தேங்க்ஸ். வீட்டில் இருந்தா கண்ட்ரோல் இழந்துருவேன் தான் நான் இங்கே வந்தேன். நோ ப்ராப்ளம், திஸ் இஸ் யர் ஹவுஸ். இளங்கோ என்ன சொல்றாரு? வந்தாரா? இளங்கோவா? வீடு வரைக்கும் வந்தார், வீட்டுக்குள்ளே வரல. லைஃப்பில் எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வாழ முடியாது. நம்மளை சுற்றி நிறைய அன்பு இருக்கு ஜெசி, அதை நாம தான் பயன்படுத்திக்கணும்.
நம்மளை தூக்கி போட்டவங்கள நம்ம தூக்கி போடணும். தட்ஸ் அ பனிஷ்மெண்ட். நீ இளங்கோவை தண்டிச்சே ஆகணும். ரொம்ப யோசிக்காத ஜெசி. இப்பெல்லாம் நீ ரொம்ப பயப்படுற. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரோய். இளங்கோ என்னை விட்டு போயிட்டார். பட் என்னால் இப்பெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல. பெலிட்டாவோட டெத்துக்கு அப்புறம் என் கான்ஃபிடென்ஸு குறைஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு. சட்டுன்னு எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி ஒரு பர்சன் எப்பவும் நம்ம கூட இருக்கணும் ஜெசி. தோலில் சாஞ்சால யாரும் இல்லைன்னா என்ன வாழ்க்கை வாழ்கிறோம். ஜெசி, எதுவுமே தப்பு இல்லை. இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறுக்கடிக்கிற அன்பு ஆறுதலும் தான். வேற எதுவும் யோசிக்காத ஜெசி. நத்திங் வென்ட் ராங் யார். வேணாம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஜெசி இஸ் கெட்டிங் லேட். நீ என் வீட்டில் தூங்கிட்டு போலாம். ஜெசி அப்பா உனக்கு யார்ப்பா வேலை கொடுத்தா? அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மளை 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல, நீ கூட சட்டையை பிடிச்சி மிரட்டினியே, ஜைத்தூன் ஹோட்டல். அவர் தான் வேலை கொடுத்தார். நீயும் மிரட்டினியா? நான் எங்கடா மிரட்டினேன், நீ தான் மிரட்டிட்டிய எனக்கும் சேர்த்து. போ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு போ. ஓகே. புல்லட் தாத்தா. என்னது? அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஹாய் ஹாய். ஹலோ. எஸ் ராய். எஸ் ஜெசி, ஒரு நிமிஷம். நோ சாரி ஜெசி, உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. வாட்? எஸ்டர்டே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. நீங்க ரிசீவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் சொன்னா? ராய் தான் சொன்னாரு. இதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்ல சொன்னாரு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அகரநாதிராவோட டேர்ம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அகர முதல்வன் ஆதிராவா? ஆமாம். ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம். யார் பே பண்ணாங்க? அவங்க அப்பா. வாழ்கின்ற நேர்மைதான் வாழ்க்கையாகும். தூரத்தில் காண்கின்ற
பேச்சை தாண்டி வந்து பேசுகின்றேன். ஓசையெல்லாம் வேஷம் என்றே உள்ளிருந்தே உளம் பேசுகின்றேன்.